உலகம் ஃபுல்லாக இருக்கிற என்னுடைய சீடர்களும் பக்தர்களும் அனைவரும் இந்த சாய் தர்மா டிவியை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாரும் வரவேற்பு கொடுங்க. இன்னும் மேலும் அவருக்கு ஊக்கத்தை அளிக்கும் போது இன்னும் பல நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு பல விஷயங்கள் வெளியே வர இருக்கிறது. அதுக்காக எல்லாரும் அதுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். சுவாமி, கடந்த நிகழ்ச்சியில் இறந்தவுடன் உடலை விட்டு பிரியும் ஆன்மா அடுத்த உயிரினத்தை அது தேர்வு செய்வதற்காக ஒரு 16 நாட்கள் இருக்கும் என்று சொல்லியிருந்தீர்கள். இப்போ உலகிலே அது எவ்வாறு அதை அந்த அடுத்த குழந்தையையோ அல்ல அடுத்த பிறப்பை எவ்வாறு தேர்ந்தெடுக்கின்றது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மனம் பண்ணுற நன்மை தீமைகளை ஆன்மா அறியுது. அந்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய பிறப்பை உண்டாக்குது ஆன்மா. எப்படி உண்டாக்குது? இந்த உடலை விட்டு பிரியத்துக்கு முன்ன வரைக்கும் மனம் இருந்து இயங்குது இந்த உடலில். இந்த உடலை விட்டு பிரியங்காலத்தில் இந்த மனமாகப்பட்டது போய் ஆன்மாவில் இணையுது. ஆன்மாவில் இணையும் போது மனம் இல்லை. அப்போ ஆன்மா எந்த தவறையுமே செய்யலை, எந்த பாவ புண்ணியத்தையும் ஈடுபடலை அது. ஆனால் இந்த மனம் ஈடுபட்ட பாவ புண்ணியத்தை அது அழிக்கணும். அழித்தாதான் ஆண்டவங்கிட்ட போய் சேர முடியும். அது அழிக்கிறதுக்காக இன்னொரு உடலை அந்த ஆன்மாவாகப்பட்டது தேர்ந்தெடுத்து அந்த 10 இப்போ நம்ம ஒரு தெருவில் ஒரு வீடு இருந்தோம், அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டா கூட அந்த தெருவுக்கு போகும்போது அந்த வீட்டு ஞாபகம் வருது இல்லையா? அந்த மாதிரி இந்த இருந்த உடலினுடைய நினைவு இந்த முன்ன ஆன்மாவுக்கு வருது. அது போக போக அந்த நினைவு மறைஞ்சு போய் அது தனக்குன்னு ஒரு உடல் ஏற்றும். ஏன்னா தனித்து இயங்க முடியாது. உடல் இல்லாத உயிர் இயங்காது, உயிர் இல்லாத உடல் இயங்காது. அப்போ இது ரெண்டும் சேர்ந்தது. அதுக்கு தான் சிவம் சக்தின்றது. உடலை சக்தியாகவும் உயிரை சிவமாகவும் ஆக்கி வச்சுக்கிறது, சொல்லி வச்சுக்கிறதும் அதுக்கு தான் அடிப்படை. அப்போது இந்த உடலை அது தேர்ந்தெடுத்து இந்த பாவத்தை அழிக்கிறதுக்காக அந்த ஆன்மாவாகப்பட்டது ஒரு நல்ல உடலை தேர்ந்தெடுக்குது. ஆனால் இந்த மனமாகப்பட்டது அந்த உடலை எடுத்த உடனே அந்த ஆன்மாவில் இந்த மனம் பிரிஞ்சு திருப்பி சில மனங்கள் நம்ம போன இப்போ இதில் இப்படியெல்லாம் பண்ணியிருப்போம், அதனால தான் இவ்வளோ துன்பப்படுறோன்னு சில பேர் வாயில் பார்ப்பீங்க, நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க. அவனுக்கு யாருமே எதுவுமே சொல்லி கொடுத்து இருக்க மாட்டான். ஆனால் அவனே சொல்லுவான், நான் என்ன முன் ஜென்மத்தில் செய்த பாவமோ இப்போ நான் இப்படி அவஸ்தைப்படுறேன். அப்போ முன் ஜென்மம் இருந்ததுன்னா அவனுக்கே ஒரு நினைவு உண்டாக்குது. அந்த மாதிரி அந்த நினைவு அந்த மனத்துக்கு உண்டாக்கி இனி இந்த பிறப்பில் நான் நன்மையே செய்வேன், நல்லதையே செய்வேன், நல்லதையே பயணம் பண்ணுவேன்னுட்டு அவன் வாழ்க்கை இறைவன் இது ரெண்டையும் நோக்கி பயணம் பண்ணான்னா அவனுக்கு எந்த பாவமும் சேராது, எந்த பாவத்திலையும் அவன் ஈடுபட மாட்டான். அப்படி போகும்போது அந்த பாவத்தை அழிக்கும்போது அந்த மனமாகப்பட்டு புனிதமாகுது. அந்த புனிதமாகும்போது அந்த ஆன்மாவில் சேர்ந்த உடனே அந்த ஆன்மா அதுக்கு அடுத்த பிறகு இறைவனை மட்டும் தேடும், உலகத்தை தேடாது. அதனால்தான் சொல்கிறது, மனம் செய்கிற தவறுகளுக்கு ஆன்மா பலியாகுது. அந்த மனம் தவறுகளை திருத்திச்சுன்னா ஆன்மா புனிதமான ஆகிடும். அந்த புனிதமான பொருள் இந்த உலகத்துக்கு தேவை கிடையாது, அது இறைவனுக்கு மட்டும்தான் தேவை. அது திருப்பி இறைவன்லேயே போய் கலந்துடும். அதுக்காக உங்களுடைய மனசை முதல்ல சீர்திருத்துங்க. நான் எல்லா கிளாஸ்லையும் சொல்லின்னு இருக்கிறேன். மனம் சீர்திருந்தாத, மனம் நல்ல உண்மையை அறியாத இறைவனை அறியவே முடியாது. பிரம்மையை உண்டாக்கிக்கினா நமக்குள்ள அது இந்த பிரம்மையிலேயே தான் போகுமே தவிர நல்ல விஷயத்துக்கு அது ஈடுபடாது. நல்ல விஷயத்தை ஈடுபடனா நீ உனக்குள்ளவே இறைவனை தேடி 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 உண்மையை அறிஞ்சா அப்போ தான் உனக்கு நல்லதே புரியும். அப்போ நீ நல்ல வழியில் போகும்போது அது தீமையை தராது. அப்படி தீமையை தராத போது அடுத்த பிறவி சுத்த பிறவி ஆகும்போது, அப்பழுக்கற்ற பிறவி ஆகும்போது அது ஆண்டவனில் அடையும். அது எங்கிருந்து உருவாகி இந்த பூமிக்கு வந்ததோ இந்த பூமியை விட்டு ஆகாயத்தில் போய் இறைவனோட கலக்கும். இதுதான் பிறப்பினுடைய ரகசியம். சுவாமி, நல்ல செயல் கெட்ட செயல் என்பதை யார் வகுத்தது? அதை எப்படி பிரித்து பார்ப்பது? நீயே வகுத்தது தான். யாரும் அதை வகுத்து கொடுக்கல, நீயே வகுத்தது தான். இப்போ உன் தாய் இருக்கிறா, உன் தாயினுடைய விருப்பத்தை எதையோ உங்கள்கிட்ட சொல்கிறா. அப்போ நீ ஒரு மகன், அந்த தாயினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறது உன்னுடைய கடமை. அது ஏன்னா நீ பெற்ற தாய் இல்லையா, அதனால். ஆனால் அந்த கடமைக்காக நீ போய் தாயை அடிச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன சாமி? தீய செயல். அப்போது நன்மை தீமைன்றது ஒன்று வெளியேந்து வர்றதே இல்லை. மனுஷன் செய்கிற அவன் செய்கிற செயலில் தான் நன்மையும் தீமையும் இருக்குது. 4 பேருக்கு உதவி செய்தீன்னா அது நன்மை, 4 பேர் சாப்பிட்றத பிடுங்குனீன்னா அது தீமை, 4 பேரை வாழ வச்சின்னா அது நன்மை, 4 பேர் உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்தினா அது தீமை. இப்படி நன்மையும் தீமையும் இணைஞ்சது தான் ஒரு மனிதனுடைய வாழ்வு. அந்த வாழ்வில் தீமையை விலக்கி நன்மையில் பயணம் பண்ணுறது தான் நல்ல ஆன்மீகவாதியினுடைய பயணம். ஒவ்வொருத்தரும் குலதெய்வ வழிபாடு என்று சொல்கின்றார்கள். நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றீர்கள், குலதெய்வ வழிபாட்டுக்கு
இது சொல்லியிருக்கின்றீர்கள். ஆனால் இந்த குலதெய்வ வழிபாடு சில பேர் என்ன எங்களுடைய குலதெய்வத்தை எப்படி தேடுவதென்றும் கூட அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த குலதெய்வ வழிபாடு வேண்டுமா, அதை அப்படி வேண்டுமானால் அதை எப்படி தேடுவது? குலதெய்வ வழிபாடுன்றது அவங்கவுங்க குடும்பத்துக்கு வச்சுக்கிறது. இந்த குலதெய்வ வழிபாடு வேணுமா வேணாமான்னு அடுத்தவங்கக்கிட்ட கேட்குறதே தப்பு முதல்ல. ஏன்னா உன் குலதெய்வ வழிபாடு உன் வம்சாவழி வழிபாடு அவனுக்கு தெரியாது இல்லையா? அதனால் இன்னொருத்தனை கேட்டு அது பயன் இல்லை. குலதெய்வ வழிபாடுன்னு உன் தாய் செய்தது, உன் தகப்பன் செய்தது, உன் பாட்டி செய்தது, உன் பாட்டன் செய்ததை வச்சு செய்கிறீங்க. ஆனால் என்னுடைய நிலைக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லலை. அதை என்னுடைய நிலைக்கு குலதெய்வ வழிபாடெல்லாம் கிடையாது. இது மன சம்பந்தப்பட்டது தான். ஒரு தெய்வ வழிபாடு தான் நல்லா அருமையாக சொன்னார் வள்ளலார். சிறு தெய்வ வழிபாடு கூடாது, பெருதெய்வ வழிபாடு ஒன்றே சரின்னார். அப்போ பெருதெய்வ வழிபாடுன்றது எது, சிறு தெய்வ வழிபாடுன்றது எதுன்னா, முந்தா நாள் வீடியோவில் கூட சொன்னேன், காட்டேரி முனேஸ்வரன் இது அது கச்சா பச்சாலாம் சொன்னேன் இல்லையா? இதெல்லாம் சிறு தெய்வ வழிபாடுகள். சில பேர் வந்து குடும்பத்தில் எப்போ ஒருத்தன் செத்து போயிருப்பான், அவனை கும்பிட்டுன்னு வருவாங்க, அது குலதெய்வ வழிபாடு ஆகிடும், அது முனேஸ்வரனாக்கும். சில குடும்பத்தங்களில் எப்போ ஒரு பொம்பளை செத்து போயிருப்பா, அது காட்டேரி வழிபாடு, நான் காட்டேரி கும்பிட்றேன்னுவான். ஆனால் இது எல்லாம் தேவையற்ற விஷயங்கள். இது மனம் ஒரு பயத்தில் நின்றுக்குன்னு இது செய்யலைன்னா நமக்கு இது நடக்கும்ன்ற பயம். ஆனால் அந்த பயத்தை நீங்கள் இறைவனை மட்டுமே நீங்கள் நினச்சிங்கன்னாக்கா அந்த பயம் போயிடும். சிறு தெய்வ வழிபாடு தேவையே கிடையாது. சிவ வழிபாடு ஒன்றே சரியான வழிபாடு. சிவ வழிபாடுன்றதே உனக்குள்ளே இருக்கிற ஜீவன் வந்து சிவமாக மாறுறது தான். ஜீவனாக இருக்குது, இந்த ஜீவன் சிவமாக மாற்றணும். அப்போது இளமைன்னு ஒரு குழந்தைக்கு இருக்குது, முதுமைன்னு ஒன்று வருது. அது மாதிரி இந்த இளமைன்னு இருக்கிற ஜீவனை முதுமையாக மாற்றினீங்கன்னா அதுவே சிவ வழிபாடு. அந்த சிவ வழிபாட்டுக்கு ஈக்குவலாக வேறு எந்த தெய்வ வழிபாடும் கிடையாது. அதனால்தான் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், உங்களையே வழிபடுங்க, உங்களுக்குள்ளவே கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது காரணமே அதுதான். நீங்கள் இல்லைன்னா உலகத்தில் எந்த இது தெய்வம் இருக்கும் சொல்லுங்கள், யோசித்து பாருங்கள். எந்த தெய்வமாவது இருக்குமா? அப்போ தெய்வம்ன்றதே நீங்கள் தானே, உங்களுக்குள்ளே தானே இருக்குது. நீங்கள் தானே தெய்வத்தை பற்றி பேசிக்கிறீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை தேடுறதை விட்டு ஊரெல்லாம் தேடினீங்களா ஒரு நிலை கிடைக்குமா? நிஜம் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அதனால் இந்த சிறு வழிபாடு, அப்புறம் அந்த என்னது குடும்ப வழிபாடு, இதெல்லாம் தேவையற்ற விஷயம். சிவம், சிவம்னா என்ன? ஏதாவது ஒரு உருவம் உண்டா? இல்லை, அது ஒரு பேரொலி. அது உலகத்தையும் ஆளுது, உன்னையும் ஆண்டுங்குது. அதுதான் தெய்வம். அதை வழிபாடு தான் சிவ வழிபாடு. சிவ வழிபாடுனா ஏதோ ஒரு உருவம் வச்சுக்கின்னு இதுதான் சிவம் இதுதான் பிள்ளையாருன்னு தனித்தனியாக பிரிச்சுக்கிறது இல்லை. கடவுள் வந்து குழந்தை குட்டி குடும்பம்லாம் வச்சு நடத்திக்கின்னு இல்லை, ஒரு கம்பெனி வச்சு நடத்திக்கின்னு இல்லை. இது மனிதன் அறியாத அவன் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரியும் அவன் செயலுக்கு ஏற்ற மாதிரியும் செய்துன்னுக்கிறான். கடவுள்ன்றது உலகத்தில் ஒரு பொருள், அதுவே பேரொலி. அதுதான் சிவம். அதுதான் உன்னையும் மேய்க்குது, இந்த உலகத்தையும் மேய்க்குது. அதுவே தெய்வம். அந்த வழிபாடை நடத்தினா வேறு வழிபாடு தேவையில்லை.